ஹாய், வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜூன் 26, 2021 ஜூன் 26, 2021. இன்றைய தேதியில் செய்தித்தாள்களில் வந்திருக்கிற முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துருங்க. மூவிங் ஆன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் June 26, 2021. Here comes the first one. ஷிபுலால் கமிட்டி, ஷிபுலால் குழு. ஸோ ஷிபுலால் அப்படிங்கிறவர் இன்ஃபோசிஸ் கம்பெனியோட முன்னாள் சிஇஓ, ஃபார்மர் இன்ஃபோசிஸ் சிஇஓ எஸ்டி ஷிபுலால் has been appointed as the chairperson of a 3-member task force formed to help the government in bringing major bureaucratic reforms through his ambitious mission Karma Yogi. ஸோ மத்திய அரசு வந்து இந்த சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் பண்ணுறது, அதில் வந்து சீர்திருத்த நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மிஷன் கர்ம யோகி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு, திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு. ஸோ அந்த மிஷன் கர்மயோகி படி ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது, 3 நபர்கள் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த குழுவுக்கு தலைவராக முன்னாள் இன்ஃபோசிஸின் முன்னாள் செயல் தலைவராக இருந்த திரு எஸ்டி ஷிபுலால் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ ஏன் வந்து ஒரு ஐடி மேஜர் ரிஃபார்ம் கம்பெனி வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த ட்ரைனிங்க்கு சீர்திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்றதுக்கு கவர்மெண்ட் விளக்கம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் வந்து அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த ஆஃபீஸர்ஸோட ட்ரைனிங் வந்து வெறும் கேம்பஸ்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி டெக்னாலஜி ஓரியன்டாக கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வேர்ல்டு வந்து அந்த அளவுக்கு எல்லாமே டெக்னாலஜி வைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால இது வந்து ஏதோ வந்து ஒரு ரூல் பேஸ் பண்ணி இருக்காம ஒரு ரோல் பேஸ்டா இருக்கணும். ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த பியூரோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அந்த ட்ரைனிங் செஷன் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கோட்பாடுலேயே இருக்கும் அப்படின்றது படி. ஸோ இது எல்லாம் ப்ராடா இதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த மிஷன் கர்மயோகி. ஸோ அதுக்காக தான் வந்து டெக்னிக்கல் லீடு அப்படி ஒருத்தவங்க இருக்கணும் எஸ்டி. அதனால இன்ஃபோசிஸ் கம்பெனியோட முன்னாள் செயல் தலைவர் திரு எஸ்டி ஷிபுலால வந்து இந்த குழுவுக்கு தலைமையா நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ வருங்காலத்தில் வரப்போற ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், ஐ மீன் சென்ட்ரல் பியூரோக்ராட்டிக் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து இனோவேட்டிவாகவும் இருக்கணும், டெக்னாலஜி வைட்டு கிரியேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது என்னன்னா, நம்ம சினிமாலெலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ பேசுகிறப்ப இந்த கம்பெனி வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஆஃபீஸர்ஸும் ட்ரெயின் அப்பாக இருக்கணும், ரைட் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல் டு த ஹை லெவல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மிஷன் கர்மயோகி அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய அரசு திட்டத்தை கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த மிஷன் கர்மயோகி திட்டத்திற்கு இன்ஃபோசிஸின் முன்னாள் செயல் தலைவர் திரு எஸ்டி ஷிபுலால் வந்து அந்த குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ எஸ்டி ஷிபுலால் கமிட்டி. Next for June 26, Peter Pan syndrome. Peter Pan syndrome. So இது நமக்கு இந்தியாவுக்கு கொஞ்சம் புதுசு. A person accused of sexually assaulting a minor recently said in a special court in Mumbai that he suffered from the Peter Pan syndrome. ஸோ ஒரு வயதுக்கு வந்த ஒரு ஆண், ஓகேங்களா, அடல்ட், அவர் வந்து ஒரு மைனர் வந்து செக்ஷுவலா அசால்டேஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த போலீஸ் கேஸ்லாம் முடிஞ்சு கோர்ட்டுக்கு போறப்ப அந்த அடல்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா எனக்கு வந்து பீட்டர் பேன் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பீட்டர் பேன் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அந்த கோர்ட் வந்து அவருக்கு பெயில் தந்திருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டின் கம்ஸ், வாட் இஸ் பீட்டர் பேன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல பீட்டர் பேன் அந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னா, அது ஒரு நாவல்ல வர ஒரு கேரக்டர். ஸோ என்ன, அந்த நாவல் வந்து ஒரு ஸ்காட்லாந்து எழுத்தாளர் ஜேம்ஸ் மேத்யூ பேரி அப்படின்னு எழுதினவர் 1900s யூரோப்பியன்ல ஒரு ஃபேமஸான அந்த கேரக்டர் பேர் தான் பீட்டர் பேன். அது அந்த நாவல்ல அந்த பீட்டர் பேன் அப்படிங்கிறவருனா ரொம்ப அடல்ட்டா இருப்பாரு, ஆனா வளர மாட்டார் இன் சென்ஸ் என்னன்னா, ஹைட் கிடையாது, மென்டலி ஹி வில் நாட் க்ரோன் அப் அடல்ட் மாதிரி தெரிவாரு, ஆனா உள்ளுக்குள்ள ஹி இஸ் ஜஸ்ட் எ கிட். உள்ளுக்குள்ள ஜஸ்ட் he don't know the exact டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த அடல்ட். ஒரு சைல்ட்லேருந்து ஒரு அடல்ட்டுக்கு போகிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உள்ளுக்குள்ள அவருக்கு எதுவும் நடக்காது. பட் ஹி வில் பி க்ரோன் அப் அடல்ட். பார்க்கறதுக்கு ஒரு அடல்ட் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவருக்கு அந்த சைல்டு மென்டாலிட்டி, சைல்டு பிளேயிங் மெத்தட் அது மட்டுமே இருக்கும். அதுதான் பீட்டர் பேன் இஸ் எ கேர்ஃப்ரீ யங் பாய் ஹூ நெவர் க்ரோஸ் அப் அப்படின்னு சொல்றது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பீட்டர் பேன் சிண்ட்ரோமை வந்து
ஒரு சிண்ட்ரோமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு தெள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க. The syndrome has not been recognized by WHO as a health disorder. இது வந்து ஒரு குறைபாடு இல்லை அப்படின்ற மாதிரி தான் உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்குது. இந்த சிண்ட்ரோம் வந்து யாரை வேணா அஃபெக்ட் பண்ணலாம். ஜெண்டர் irrespective ஆஃப் ஜெண்டர், மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம், டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கலாம், எந்த கண்ட்ரி, எந்த ரேஸ், எப்படி வேணா இருக்கலாம். பட் இந்த பீட்டர் பேன் சிண்ட்ரோம் வந்து ரொம்ப காமனா வந்து ஆண்களுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா, மேல் அடல்ட்டுக்கு தான் இருக்கு. ஸோ ஹி வில் பி பார்க்கறதுக்கு அடல்ட் மாதிரி இருப்பாரு, ஆனா உள்ளுக்குள்ள இஸ் ஜஸ்ட் எ சைல்ட். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபார் ஜூன் 26 பினாக்கா. ஸோ இந்தியாவோட ராக்கெட் DRDO சக்சஸ்ஃபுல்லாக நேற்றுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சந்திப்பூர் ஒடிசால இருந்து. ஓகேங்களா, சந்திப்பூர் கடற்கரை ஓரமாக ஒடிசா மாநிலத்தில் இருக்கு. அங்கே இருந்து வந்து DRDO தயாரித்த பினாக்கா ராக்கெட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 பினாக்கா ராக்கெட்டை வந்து வெவ்வேறு ரேஞ்சில் வெவ்வேறு இடத்துல வச்சு டார்கெட்டை வச்சு செக் பண்ணியிருக்காங்க. அனைத்துமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு DRDOவின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பினாக்கா அப்படிங்கிறது மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர். பினாக்கா என்பது ஒரு ராக்கெட் ஏவு அப்படின்ற மாதிரி ராக்கெட் லான்ச்சர். பினாக்கா DRDO டெஸ்ட் பண்ண இடம் வந்து ஒடிசா கடற்கரை. 25 பினாக்கா ராக்கெட் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் ஜூன் 26 சைனாஸ் புல்லட் ட்ரெயின் நியர் டு அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அருணாச்சல் பிரதேச மாநிலத்தின் எல்லைக்கு அருகே சீனாவின் புல்லட் ட்ரெயின் நேற்றுக்கு எப்படி சொல்றது, நேற்றுக்கே ஓடிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு எனக்கு அந்த எக்ஸாக்ட் ஃப்ளோவில் வரல, சாரி ஃபார் தட். China has launched its first fully electrified bullet train in the remote Himalayan region of Tibet, connecting the provincial capital Lhasa and Nyingchi, which is strategically located Tibetan border town close to Arunachal Pradesh. So Tibet சைனா கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ டிபெட் வந்து அருணாச்சல் பிரதேஷ் கிட்டக்க அந்த பார்டரில் இருக்குது. ஸோ டிபெட்டோட தலைநகரமாக கருதப்படும் லாசாக்கும் அங்கே இருக்கிற நியிங்சி அப்படின்ற இடத்துக்கும் புல்லட் ட்ரெயின் சைனா விட்டுருக்கு. இந்த நியிங்சி அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டோட பார்டர் கிட்ட இருக்கிற ஊரு நியிங்சி. ஸோ இந்த புல்லட் ட்ரெயினுக்கு பேர் வந்து ஃபுக்சிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஃபக்சிங் ஆர் ஃபுக்சிங், வாட் ஆர் த ப்ரொனன்சியேஷன், சைனீஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னு தெரியல. கால்ட் அஸ் த ஃபக்சிங் ஆர் ஃபுக்சிங் புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த புல்லட் ட்ரெயின் வந்து திபெத் பகுதியில் விடப்படுகிற 2வது புல்லட் ட்ரெயின். சீன அரசாங்கத்தால் திபெத் பகுதியில் விடப்படுகிற 2வது புல்லட் ட்ரெயின் இது. ஏற்கனவே அவங்க வந்து குங்ஹாய் டிபெட் புல்லட் ட்ரெயின் விடப்பட்டிருக்குது. குங்ஹாய் புல்லட் ட்ரெயின் விடப்பட்டிருக்கு. இது வந்து சிச்சுவான் புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது. சிச்சுவான் புல்லட் ட்ரெயின், இந்த சிச்சுவான் அப்படிங்கிற மாகாணத்தில் தான் அந்த நியிங்சி இருக்கு. சிச்சுவான் என்ற மாகாணத்தில் தான் அந்த நியிங்சி இருக்கு. Moving on to the next for June 26, Japan free trade agreement with China and ASEAN. சைனா மற்றும் ஆசியான் அமைப்புகளுடன் ஜப்பான் நாட்டு மேற்கொண்டுள்ள ஓகேங்களா தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் free trade agreement. Japan ratified the Regional Comprehensive Economic Partnership RCEP, which is a free trade agreement between Australia, China and the ASEAN countries, dubbed as the world's largest free trade agreement. So இந்த ஒப்பந்தம் வந்து உலகின் மிக பெரிய free trade agreement-ஆக கருதப்படுகிறது. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தமாக கருதப்படுகிறது. ஜப்பான் வந்து ஆசியான் அமைப்புகளோட ஏற்பட்ட ஓகேங்களா ஆசியான் அமைப்பு 10 நாடுகளை உள்ளடக்கி இருக்கு. அந்த 10 நாடுகள் கூட ஒரு 6 நாடுகள் வந்து தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்துவாங்க. ஸோ 10+6 இந்த நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை தான் RCEP அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ இதில் வந்து ஜப்பான் வந்து ஆஸ்திரேலியா, சைனா மற்றும் ஆசியான் அமைப்புகளோட வந்து ஒப்பந்தத்தை உறுதி செய்திருக்காங்க. ஜப்பான் பார்லிமெண்ட்ல அது ராட்டிஃபையும் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஜப்பான் ஹாஸ் பிகம் த 3rd member to ratify the agreement after China and Singapore, which was signed by 15 countries in November 2020. நவம்பர் 2020 வந்து இந்த ஒப்பந்தத்தை 15 நாடுகள் கையெழுத்திட்டன. ஆசியான்ல இருக்க 10 நாடுகள் பிளஸ் 5 நாடுகள் கையெழுத்திட்டன. அதுக்கப்புறமேட்டுக்கு சைனா வந்து இந்த ஒப்பந்தத்தை ராட்டிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது சிங்கப்பூர் ராட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஜப்பான் வந்து 3வது நாடாக ராட்டிஃபை
ராட்டிஃபை அப்படின்னா சம்மதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சம்மதம் ஓகே, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு நாங்கள் ஓகே சொல்கிறோம், எங்கள் நாடு வந்து ஓகே சொல்லுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ராட்டிஃபைக்கு பொருள் அப்படிங்கிறது. ஸோ சைனா, சிங்கப்பூர், ஜப்பான் இந்த 3 நாடுகள் வந்து RCEPக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ ஜப்பான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டீல், இந்த ஒப்பந்தம் வந்து ஜப்பானுக்கும் ஆசிய பசிபிக் பகுதிகளில் இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன், ஒரு பந்தத்தை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாம வந்து இதனால ஜப்பானோட பொருளாதாரம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் என்று நம்பப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த RCEP அப்படிங்கிறது 10 ஆசிய நாடுகள் பிளஸ் ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா அண்ட் நியூசிலாந்து 5. ஸோ 10+5 கண்ட்ரி. RCEPல தற்போதைய சூழ்நிலையில 10 ஆசிய நாடுகள் பிளஸ் 5 நாடுகள் இருக்கு. அந்த 5 வந்து ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா மற்றும் நியூசிலாந்து. ஆனா ஒரிஜினலா RCEPல 10+7 இருந்தது. அந்த 7வது நாடு 6 இருந்தது. அந்த 6வது நாடு தான் இந்தியா. ஓகேங்களா? RCEPல அப்ப வந்து 10 ஆசிய நாடுகள் பிளஸ் ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, நியூசிலாந்து மற்றும் இந்தியா ஆகிய 6 நாடுகள் இருந்தது. ஆனா இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்துல இந்தியாவுக்கும் ஆசியான் அமைப்புக்கும் ஒரு சில சர்ச்சைகள், மனஸ்தாபங்கள் இருந்தது. ஸோ அதனால இந்தியா வந்து இந்த RCEP அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வந்ததுனால RCEP வந்து 10+5 மாறிடுச்சு. So RCEP was 10+6 countries including India originally, but India decided not to join the agreement as its key concerns were not addressed. So India வைத்த ஒரு சில கோரிக்கைகளை வந்து ஆசியான் அமைப்புல இருக்கிற நாடுகள் ஏற்கவில்லை. ஸோ அதனால அந்த RCEP ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா வெளியேறிய காரணத்தினால் RCEP ஒப்பந்தத்தில் இருக்கும் நாடுகள் 15ஆக குறைக்கப்பட்டுள்ளது. அந்த 15ல 10 வந்து ஆசியான் அமைப்பில் இருக்கு. ஸோ ஆசியான் அமைப்பில் இருக்கிற நாடுகள் புரூனி, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், மியான்மர், வியட்நாம். ஸோ அந்த மாதிரி தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் இருக்கிற நாடுகள். ஸோ ஆசியான் அமைப்புகள் இருக்கிற நாடுகள் இதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் எது ஆசியான் அமைப்பில் இல்லாத நாடுகள் அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபார் ஜூன் 26, 2021 ஒன்லைனர்ஸ். இன்னைக்கு ஒன்லைனர்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் இட். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபிஷியலா சொல்லப்பட்டிருக்க திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற காட்டூர் அப்படின்ற ஒரு கிராமம் வந்துதான் மாநிலத்திலே முதல் கிராமம். கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு டோஸ் வேக்சினேஷன், அது கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மெடிக்கல் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் மிஸ்டர் மா சுப்பிரமணியம் said that Kattur in Tiruvallur district has become the first village in the state to administer at least one vaccine dose to all the eligible residents. Odisha has partnered with UNWFP World Food Program உலக உணவு திட்டத்துடன் ஒடிசா ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி இருக்கு. எதற்காக அப்படின்னா, ஸோ அந்த மாநிலத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து சத்தான ஒரு நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி தரது, ஹவுஸ்ஹோல்ட் ஃபுட், அதாவது வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் சத்தான உணவுகளை வந்து பெண்களுக்கு வழங்குவதற்காக ஒடிசா மாநில அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் செயல்படும் உலக உணவு திட்டத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்னா, அந்த மாநிலத்தில் இருக்கிற உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற பெண்கள் குழு மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க அப்படின்னு ஒடிசா மாநில அரசாங்கத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், கோவா became first rabies free state in India as it has not reported a single rabies case in the last 3 years. கடந்த 3 வருடங்களாக ஒரு நாய்க்கடி என்ற ஒரு பிரச்சனையும் இல்லாத காரணத்தினால் கோவா மாநிலம் இந்தியாவின் முதல் நாய்க்கடி இல்லாத மாநிலமாக திகழ்கிறது. கோவா became first rabies free state in India. ஸோ மிஷன் ராபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தின் கீழே கோவா அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட எல்லா நாய்க்குமே அந்த தடுப்பூசி போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. நம்மளுக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு இன்டெப்தா தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ராபிஸ் ஃப்ரீ ஸ்டேட் இன் இந்தியா இது கோவா, அவ்வளோதான். ஓகேங்களா? நாய்க்கடிகள் இல்லாத முதல் இந்திய மாநிலம் அப்படின்னா கோவா. 75வது ஆண்டு இந்திய சுதந்திரம் கொண்டாடப்படுவதை ஒட்டி மத்திய அரசு வந்து ஆசாதி கா மகோத்சவ் அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஸோ வருகிற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அடுத்த 2022 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த 75வது சுதந்திர தின கொண்டாட்ட விழாக்கள் பல்வேறு அமைச்சகத்தின் கீழே நடைபெறுகிறது, பல்வேறு விதமாக நடைபெற போகிறது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, UGC யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானிய
ஓகேங்களா? பல்கலை மானியக் குழு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 35 கோடி மாணவர்கள் வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து இந்தியா தேசிய கீதத்த பாடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 35 கோடி பல்கலைக்கழக இந்தியாவில் இருக்க பல்வேறு பல்கலைக்கழகத்தில் பயிலும் இந்திய மாணவர்கள் வந்து இந்திய தேசிய கீதத்தை வந்து 75வது ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேசிய கீதத்தை பாடுவார்கள் என்று பல்கலை மானியக் குழு அறிவித்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன் லைனர்ஸ் SBI launched ஆரோக்கியம் ஹெல்த் கேர் பிசினஸ் லோன். ஆரோக்கியம் ஹெல்த் கேர் பிசினஸ் லோன் என்ற திட்டத்தை SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தொடங்கியிருக்கு. கொரோனா பேண்டமிக்காக தொடங்கப்பட்டுள்ளது. ஜூன் 26 இன்னைக்கு போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாள். இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் illicit trafficking. கருப்பொருள் ஷேர் ஃபேக்ட்ஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் சேவ் லைஃப்ஸ். ஷேர் த ஃபேக்ட்ஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் சேவ் லைஃப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் லைனர்ஸ் ஃபார் ஜூன் 26. யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ராஜ்நாத் சிங் கேரளா மாநில கொச்சியில வந்து இந்தியாவிலே உள்கட்டமைப்பு முழுக்க இந்தியாவிலே கட்டி முடிக்கப்பட போகிற ஓகேங்களா, இந்தியாவிலே கட்டி முடிக்க அதாவது தொழில்நுட்பம் எல்லாம் முழுக்க இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் கொச்சியில வந்து விசிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த வந்து இதுக்கு பேர் வந்து INS விக்ராந்த் அப்படின்னு சொல்லி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 இது கட்டி முடிக்கப்படும். ஸோ இதுக்கு பேர் வந்து INS விக்ராந்த் என்று வைக்கப்படும். உள்நாட்டிலே கட்டப்படும் முதல் விமானம் தாங்கி கப்பல். உள்நாட்டிலேயே கட்டப்படும் முதல் விமானம் தாங்கி கப்பல் INS விக்ராந்த் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு ஜூன் 24ல அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா INS கர்வார் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற INS கர்வாரை வந்து விசிட் பண்ணாரு. ஸோ INS கர்வார் கட்டப்பட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் சி பேர்ட் ஓகேங்களா, ப்ராஜெக்ட் சி பேர்ட் அப்படின்ற தலைப்புல ப்ராஜெக்ட்ல அந்த INS கர்வார் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா மாநில அதையும் வந்து யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ராஜ்நாத் சிங் விசிட் பண்ணாரு. ஸோ நெக்ஸ்ட் INS கர்வார் வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு INS விக்ராந்த். ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர், உள்நாட்டில் கட்டப்படும் முதல் விமானம் தாங்கி கப்பல் அப்படிங்கிறது பெயர் பட்டிருக்கிறது INS விக்ராந்த். நெக்ஸ்ட் ஒன், IIT டெல்லி சேர்ந்த பேராசிரியர்கள் வந்து ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் கிட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் கிட்ஸ் ஃபார் COVID-19 கொரோனா நோயை கண்டறிவதற்காக விரைவாக செயல்படக்கூடிய ஒரு டெஸ்ட் கிட்டை வந்து IIT டெல்லி பேராசிரியர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நித்தி ஆயோக் வந்து ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. நேஷனல் கன்வென்ஷன் ஆன் பிரிவென்ஷன் ஆஃப் மெட்டர்னல் அடலசன்ட் அண்ட் சைல்ட்ஹுட் ஒபெசிட்டி. தாய்மார்கள், இளம் பருவத்தினர் மற்றும் குழந்தைகளின் உடல் பருமனை தடுப்பதற்கான தேசிய மாநாடை நித்தி ஆயோக் அமைப்பு நடத்தியுள்ளது. ஸோ இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கி உயர்த்தி நடத்தியவர் வந்து டாக்டர் VK பால், நித்தி ஆயோகோட ஒரு மெம்பர் உறுப்பினர், அதாவது சுகாதாரத்துறை உறுப்பினர். நித்தி ஆயோக்ல சுகாதாரத்துறை உறுப்பினராக இருக்கிற திரு டாக்டர் VK பால் மற்றும் டாக்டர் ஹேமலதா, நியூட்ரிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஹைதராபாத்தில் இருக்கிற நியூட்ரிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட டைரக்டர், அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த தேசிய மாநாடை நடத்திருக்கிறாங்க. நேஷனல் கன்வென்ஷன் ஆன் prevention of maternal, adolescent and childhood obesity. Next one line is for June 26. Tamil Nadu government has constituted a panel headed by the Director of Tourism to come up with a revival plan for the tourism sector. So, கொரோனா பேண்டமிக் அப்புறம் தமிழ்நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு குழுவை அமைத்துள்ளது. அந்த குழுவுக்கு தலைவராக திரு ராஜேஷ் IAS இருப்பார். அவர் வந்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறை செயலாளர், டைரக்டர், தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் இயக்குனராக இருப்பவர். ஸோ அவர் தலைமையில் வந்து தமிழக அரசு ஒரு குழுவை ஏற்பாடு செய்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன், ஸோ எலஃபண்ட் ரிவால்டோ இது வந்து ஜனவரி பிப்ரவரி வாக்கில் வந்த நியூஸ் தான். ஸோ இந்த யானையோட தும்பிக்கை வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா சேதமாயிடுச்சு, ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றதுனால அதை வந்து ட்ரீட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. ஸோ வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொண்டு வரப்பட்டு
கரால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலிஃபண்ட் ஷெல்டர். அந்த யானைகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்காக இடம் அது ஒரு வுட்டன் கட்டி வச்சிருப்பாங்க. மரக்கட்டை வச்சு, மரத்தினால வந்து கட்டப்பட்ட ஒரு 4 சைடு வந்து கட்ட வச்சு, அதுக்கு நடுவுல அந்த யானைய வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிவால்டோ யானைய வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெறையா பேர் வந்து அந்த யானைய வந்து காட்டுக்குள்ள விடணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. நேத்துக்கு தமிழக அரசுக்கு வந்து அந்த வனவிலங்கு ஆர்வலராக இருக்கும் பாஜக எம்பி திருமதி மேனகா காந்தி லெட்டரும் எழுதியிருக்கிறாங்க. ஆனா தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து ஏற்கனவே ஒரு 9 நம்பர் கொண்ட குழு நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த குழுவின் அறிக்கையில அந்த யானைய காட்டுக்குள்ள விடணுமா, இல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்றது மாரி தமிழக அரசு நேத்திக்கு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், சென்னை மாநகராட்சி, சென்னை பெரு மாநகராட்சி has won the 2 awards COVID-19 மேனேஜ்மெண்ட் அண்ட் வாட்டர் ரெஸ்டோரேஷன். ஓகேங்களா? த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், சென்னை பெரு மாநகராட்சி வந்து தேசிய அளவில் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டத்தில், ஓகேங்களா, ஸ்மார்ட் நகர திட்டங்களை கீழே வந்து 2 விருதை வந்து சென்னை பெரு மாநகராட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு விருது வந்து COVID-19 மேனேஜ்மெண்ட், கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக. எது எப்படின்னா டெலி கவுன்சிலிங், வீட்டுக்கே தந்து ஐசோலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கே வந்து செக் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேற கார்பரேஷன்ல எதுவும் பண்ணல. ஸோ சென்னை பண்ணதுனால அதுக்கு ஒரு அவார்ட். செகண்ட் அவார்ட் வந்து வாட்டர் ரெஸ்டோரேஷன், காணாமல் போன ஏரிகளை வந்து சென்னை பெருநகரத்தில் கண்டுபிடித்து தந்ததுக்காகவும். இந்த 2 விஷயங்களுக்காக சென்னை பெருமாநகராட்சிக்கு வந்து தேசிய அளவில் விருதுகள் கிடைத்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன்-லைனர்ஸ் ஃபார் June 26. நான் தான் சொன்னேன் இன்னைக்கு ஒன்-லைனர்ஸ் நிறையா இருக்கு. டெல்லி ஹைகோர்ட் ஹாஸ் டிக்ளைன் டு ஸ்டே த ரிலீஸ் ஆஃப் த மூவி நியாய் த ஜஸ்டிஸ். நியாய் தான் அது ஹிந்தி படம். நியாய் த ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு படத்தை வந்து வெளியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட், ஹிந்தி திரைப்பட நடிகரோட வாழ்க்கை, அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த வாழ்க்கையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் நியாய் த ஜஸ்டிஸ். அந்த படத்தை வெளியிடுவதற்கு தடை இல்லை என்று டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காரு. சினிமாவிலையும் வெளியிடலாம், ஓடிடிலையும் வெளியிடலாம், அது உங்களோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. பிரசிடென்ட் மிஸ்டர் ராம்நாத் கோவிந்த் 15 வருடங்களுக்கு பிறகு இந்திய குடியரசுத் தலைவராக இருப்பவர் ஒருவர் ரயில் மூலம் பயணத்தை மேற்கொண்டுள்ளார். டெல்லியில் இருக்கிற சஃப்தர்ஜங் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு கான்பூருக்கு குடியரசுத் தலைவர் பயணத்தை மேற்கொண்டுள்ளார். ஸோ இதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் ஒருத்தர் பயணம் மேற்கொண்டது ரயிலில் வந்து 2006 அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவராக இருந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் டெல்லியிலேருந்து டேராடூனுக்கு பயணம் மேற்கொண்டது தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போதான் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் வந்து ட்ரெயினில் பயணம் மேற்கொள்கிறார். ஸோ இந்த ட்ரெயின் பயணத்தை வந்து அந்த பிரசிடென்ட் டிராவலை வந்து பிரசிடென்ஷியல் சாலூன் அப்படின்ற மாதிரி கேட்சி வேர்டாக சொல்கிறாங்க. பிரசிடென்ஷியல் சலூன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்-லைனர்ஸ், பாட்டியால நடைபெற்று கொண்டு இருக்கிற தடகள போட்டிகளில் இந்திய ஆடவர் 4x400 மீட்டர் ரிலே ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற வீரர்கள் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு தகுதி பெற்றுள்ளார்கள். இந்தியன் மென்ஸ் 4x400 ரிலே டீம் குவாலிஃபைட் ஃபார் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். அதில் இருந்தது முகமது அனாஸ், ஆரோக்கிய ராஜு, நிர்மல், டாம் மற்றும் அமோத் ஜாக்கப் ஆகிய 4 இந்திய வீரர்கள் ரிலே போட்டியில் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு தகுதி பெற்றுள்ளனர். With this, I'm coming to an end for June 26, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களால பார்க்க முடியும். Thank you for watching the video and be safe.